ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வரக்கூடிய பிப்ரவரி 17 மாசி மாதம் பிறக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் மாசி அமாவாசை அன்னைக்கு நிகழக்கூடிய முதன்மையான முக்கியமான ஆண்டினுடைய முதல் கிரகணமான சூரிய கிரகணம் ஏற்பட போகுது இல்லையா? அந்த சூரிய கிரகணத்தை பற்றின நிறைய விஷயங்களையும் சூரிய கிரகணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ரிஷபராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்றதையும் தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டினுடைய முதல் கிரகணங்க சூரிய கிரகணம். அதுவும் பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய நாள் பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. சூரிய கிரகணம் அப்படிங்கிறது சந்திரன் பூமி மற்றும் சூரியனுக்கு இடையே நேர்கோட்டில் வந்து நிற்கும் பொழுது சூரியனுடைய ஒளி பூமியை முழுசுமாக வந்து அல்லது ஒரு பகுதியுமோ அடையாமல் மறைக்கப்பட்டிருக்கும். இதை வந்து குறிக்கக்கூடியது அந்த சூரிய கிரகணம். முக்கியமாக அந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா அமாவாசை நாளில் மட்டும்தான் ஏற்படும். சந்திரன் சூரியனை முழுமையாக மறைச்சிருந்தால் முழு சூரிய கிரகணம் அப்படின்னும், ஒரு பகுதியை மட்டும் மறைச்சிருந்தது அப்படின்னா பகுதி சூரிய கிரகணம் அப்படின்னும், சூரியன் வளையம் போல தெரிந்தால் சூரிய வளைய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு தான். இதை வந்து நேரடியாக நம்ம கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. அதனால் அதுக்குன்னு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கொண்டு பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டுமே ஒரு சூரிய கிரகணம் ஏற்படும். அதாவது ஒரு ஆண்டினுடைய தொடக்கத்தில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்றது ஏற்படும். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டுகளுடைய முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதத்தில் வந்திருக்குங்க. சூரியனுக்கு பூமிக்கும் இடையே சந்திரன் வரும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட மணி நேரங்களில் இந்த சூரிய கிரகணம் ஏற்படும். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு வந்திருக்கு. பொதுவாக சூரிய கிரகணம் அனைத்தும் அமாவாசை நாட்கள்லையும், சந்திர கிரகணம் அப்படின்றது பெரும்பாலும் பௌர்ணமி நாட்கள்லையும் தான் ஏற்படும். காரணம் அமாவாசை நாளில் தான் சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் வந்து இருக்கும். அப்போ சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளியை சந்திரன் வந்து மறைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதனால் பூமியில் இருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது சூரியன் முழுசுமோ இல்லைனா பகுதி அளவில் மறைந்தது போல் தெரியும். இதை தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா நெருப்பு வளைய சூரிய கிரகணமாக வந்து தெரிய போகுது. இந்திய நேரப்படி மாலை நேரத்தில் தான் வந்து தொடங்குது. பிப்ரவரி 17ஆம் தேதி மாலை 3:26 சூரிய கிரகணம் ஆரம்பமாகி பிப்ரவரி 17ஆம் தேதி அன்னைக்கு 7:57 வரைக்கும் இருக்குது. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா, நேரடியாக பார்க்கலாமா, என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ பொதுவாக இரவில் நடக்கக்கூடிய கிரகணம் அப்படின்றதுனால பெரும்பாலும் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, பார்க்க முடியாது. அதுவும் இப்போ இந்த ஆண்டு நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் இரவில் தான் நடக்க போகுது. அதனால் இந்தியாவில் பார்க்க முடியாதுங்க. அதே போல் நேரடியாக அந்த கிரகணத்தை வந்து பார்க்கவும் முடியாது. சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய நாளில் சூரிய ஒளி சந்திரனால் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ மறைக்கப்படுறதுனால பகுதி நேரத்திலோ இல்லை சாயந்தர நேரத்திலோ வெளிச்சம் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் வெளிவரக்கூடிய ஒளி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்கும். அதனால் ஆபத்துக்கள் இருக்குது. ஸோ யாரும் வந்து டைரெக்டாக பார்க்க வேண்டாம். அதுக்காக பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் நிறையவே இருக்குது. அதை பயன்படுத்தி நீங்கள் பாருங்கள். தேவையில்லாமல் வெளியே போகிறதையும் வந்து தவிர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கவனம் செலுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் கிரகண நாட்களில் என்னென்ன செய்யணும், எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே கூட கிரகணம் அப்படிங்கும் பொழுது கர்ப்பிணிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. குழந்தைகளை வெளியே அனுப்ப வேண்டாம். அதே மாதிரி வீட்டில் சமைத்த உணவுகளை வந்து மீதமிருந்து சாப்பிட வேண்டாம். அசைவ உணவுகளையும் சாப்பிடாதீங்க. இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க. சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய இந்த ஒரு ஆண்டு பார்த்திங்கன்னா முதல்ல வந்திருக்கு. ஸோ இந்த கிரகணத்துக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான மாற்றங்களாக ரிஷபராசினியர்களுக்கு இருக்க போகுது. அதை பற்றி தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிப்ரவரி பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது 9 கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் தான் பயிற்சி ஆவாங்க. இந்த கிரக மாற்றம் பார்த்திங்கன்னா 12 ராசிகளுக்குமே தாக்கங்களை கொடுக்கும். இருந்தாலுமே ஒரு சில கிரகங்கள் நிலைகள் ஆனது ஒரு சில ராசிக்கு நல்ல பலன்களையும் ஒரு சில ராசிக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். அப்படி தான் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில் இருக்க போகிறாரு. சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறாரு. அதாவது கடகராசியில் சொந்த வீட்டிலே ஆரம்பித்து சொந்த வீட்டிலே இந்த மாதத்தை நிறைவு செய்கிறாரு. அதே போல் கேது பகவான் சிம்ம ராசியில், சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இவங்க எல்லாருமே மகர ராசியில் இருக்க போகிறாங்க. மகரத்தில் செவ்வாய் பார்த்திங்கன்னா உச்சமடைந்து தான் இருக்கிறாரு. அதே போல் கும்ப ராசியில் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறாங்க.
மீனத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரிய அளவில் மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படும். ரிஷபராசி என்பர்களே, சுக்கிரனோடு ஆளப்படக்கூடிய நீங்கள் இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் தொடர்பான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும். ஏன்னா வாழ்க்கை துணையோட நிறைய சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. துணையோட சின்ன சின்ன வாக்குவாதங்களை கூட நீங்கள் ஏற்படுத்திக்காதீங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய தலையீடும் அதே மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க, அதுவும் நல்லது. பிறர் குடும்ப விஷயத்தில் நீங்களும் வந்து தலையிடாதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பராமரிக்கணும், மற்றவங்களுடைய விஷயத்துலையும் தலையிடக்கூடாது. இதெல்லாம் பார்த்து சரியாக செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே போல் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி தான் ரொம்ப முக்கியம். ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண்களுடைய விஷயத்துலையும், பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஆண்களுடைய விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஏன்னா எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தானே. பழைய கடன்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ நீங்கள் அடைக்கிறதுக்கான முயற்சிகளை எல்லாம் எடுக்கலாம். கண்டிப்பாக வந்து அடைக்க முடியும். கடன்களை அடைத்து முடிக்கிறதுக்கு எல்லா வகையிலையுமே நீங்கள் முயற்சி எடுக்கலாம். என்ன முயற்சி நீங்கள் எடுத்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் குறிப்பாக பார்த்திங்கன்னா அடி வயிறு, கழிவு பாதை, சின்ன சின்ன பிரச்சனைகள் இங்கெல்லாம் ஏற்படும். பார்த்து கவனமாக இருங்க. ஆல்ரெடி இந்த இடத்துல பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் இன்னும் வந்து கவனமாக இருக்கணும். உடனடியாக உங்களுக்கு எந்த ஒரு சின்ன சிம்டம்ஸ் இருந்தாலுமே அதை மருத்துவர்களை அணுகிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. ஏன்னா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. அதனுடைய தீவிரத்தன்மை அதிகமாகிடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை பார்க்குற மாதிரி ஆகிடும். பார்த்து கவனமாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரத்துக்கான அமைப்பு இருக்குது, யோகம் கிடைக்கும். அதாவது சுற்றுலாத்தலங்களுக்கோ கோவிலுக்கோ உங்களுடைய மனசுக்கு எங்கே போகணும்னு தோணுதோ, உங்களுடைய மனசுக்கு எங்கே போனால் நிம்மதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் போயிட்டு வரலாம், வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்களால் உங்களுக்கு இப்போ ஆதாயம் கிடைக்கும். ஸோ அவங்களுடைய உதவியால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறை அப்படின்னு எதுவுமே கிடையவே கிடையாதுங்க. சொல்லப்போனால் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கத்தான் போகுதே தவிர எந்த ஒரு வகையிலையுமே வந்து குறைய போகிறது கிடையாது. ஸோ இதனால் இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் முதலீடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வண்டி வாகனம் தொடர்பாக உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருந்துச்சோ அந்த பாதிப்புகள் எல்லாமே இப்போ வந்து தீர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தொழிலும் அப்படி தான், பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள்லாம் கொடுக்காது. அதாவது தான் செய்யக்கூடிய தொழிலை தெய்வமாக நினைக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரங்க. இவங்களுக்கு தொழில் தான் முக்கியம், அப்புறம் தான் குடும்பமே. அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, புதிய முதலீடுகளை எல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிலருக்கு அது கிடைக்காம கூட போயிருக்கும். அதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு கவலையெல்லாம் போட்டுட்டு இருந்திருப்பீங்க. முதலீடுகள் அந்த எல்லாமே இப்போது திரும்ப கிடைக்கும். ஸோ எதிர்பாராத முதலீடுகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டங்க. பிப்ரவரி மாதத்தை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும். மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்களை ரிஷபராசிக்காரங்க அந்த டைமில் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே வந்து கிடைக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். துர்க்கையை நீங்கள் வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஏற்றத்தை பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ரிஷபராசிக்காரர்களை எப்போதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலைகளை வந்து இப்போ வந்து ஏற்படுத்தும். அந்த சூழ்நிலைகளை நீங்கள் நல்ல பத்திரமாக வந்து பின்பற்றிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும். ஏன்னா வளர்ச்சி பாதையில் நீங்கள் நகரக்கூடிய நாட்களில் நீங்களும் முயற்சிகளை கொஞ்சம் கடுமையாக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கும். எல்லாமே நம்ம செய்யக்கூடிய முயற்சியில் தானே இருக்குது, எதுவுமே தானாக கிடைச்சிறது கிடையாது. ஸோ நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க, நல்லா உழைக்கிறீங்க, சரியாக நடந்துக்கிறீங்க அப்படின்னா யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு வளர்ச்சிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்ல தொழில் அமையும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் நீங்கள் முன்னுக்கு வரலாம். இந்த 2026 பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஸோ கட்டாயமாக பார்த்து நடந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் இன்னுமே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கத்தான் போகுது. அதுலேயும் இந்த கிரகணம் அப்படின்றத தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. கிரகணத்தின் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். அதனால் ஆரோக்கியத்தில் எப்போவுமே கவனம் எடுக்கணும். இப்போ ரிஷபராசிக்காரங்க உதாரணத்துக்கு வெளியில் போய் தங்கியிருக்கீங்க அப்படின்னா ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிடாதீங்க. அதிகமாக ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றது, சரியாக தூங்காமல் இருக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது.
ஆரோக்கியத்தை முதல்ல நல்லா பார்த்துக்கணும். நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். அதனால் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. கிரகணத்தை பற்றியும் நிறைய தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 90% எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல பாசிட்டிவாக தான் நடக்க போகுதுங்க. பிரச்சனைகள் அப்படின்லாம் பெருசாக எதுவும் கிடையாது. இருந்தாலுமே கூட கவனமாக இருக்கணும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா? உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்ம சேனலில் தினந்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கோம். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களை நீங்களும் வந்து செய்து பயன்பெறுங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதத்துலேயுமே கிரக நிலைகளுக்கு ஏற்ப கொடுக்கக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் செய்யும் பொழுது அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு அந்த மாதத்தில் கிடைக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட நம்ம சேனலில் அடுத்தடுத்த பதிவுகளானது வர இருக்குது. தொடர்ந்து பார்க்க சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.